சோஷியல் நெட்வொர்க்ல பர்சனல் பிராண்ட் எப்படி உருவாக்கணும்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி சோஷியல் நெட்வொர்க்ல நம்மளோட பர்சனல் பிராண்ட் எப்படி உருவாக்கலாம்? ஓகே, அதுக்காக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராவது வந்து ஜாப் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், சேல்ஸ்ல இருக்கலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம், LIC ஏஜென்ட்டா இருக்கலாம். ஓகே, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க ஏதாவது ஒரு இமேஜஸ் ஷேர் பண்ணி ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு லிங்க் ஷேர் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ராங் ரூட்ல இருக்கீங்க. தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து யாருமே வந்து இப்போ வந்து இமேஜஸ் அவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி வந்து இமேஜஸ் தடுத்து எந்த ஒரு லிங்க் ஆகட்டும் யாருமே வந்து கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பாக்குறது கிடையாது. ஸோ தட் வந்து இன்னைக்கு நீங்க பர்சனல் பிராண்டா உருவாகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க உங்களோட ஷார்ட் வீடியோ எடுங்க. நீங்க எந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அந்த விஷயத்துல நீங்க உங்களோட ஷார்ட் வீடியோ எடுங்க. ஓகே, நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஷார்ட் வீடியோ எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து நீங்க MLM நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்க ஏதாவது நியூட்ரிஷன் ப்ராடக்டா இருக்கலாம், அது மாதிரியான சில எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தை பத்தி நீங்க வந்து நீங்களா வந்து சொல்லுங்க. ஓகே, நீங்களா ஷார்ட் வீடியோ எடுத்து போடுங்க. எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே வேல்யூ கொடுப்பாங்க, எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாருமே உங்க வீடியோஸ்ல வந்து நிப்பாங்க, எல்லாருமே அந்த விஷயத்தை வந்து கவனிப்பாங்க. இப்ப நீங்க வந்து லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா யாருமே போயிட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு லிங்க் வந்து உங்களை நோக்கி கூட வந்துட்டு இருக்கு, நீங்களே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பாக்குறது கிடையாது. சோ தட் வந்து யாருமே வந்து லிங்க் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பாக்குறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறாங்க. யூடியூப்ல வீடியோஸ் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாருமே போயிட்டு அந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, இல்லாட்டி எல்லாருக்குமே ஷேர் பண்றாங்க. யாருமே போயிட்டு பாக்குறது கிடையாது. நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அது மேலேயும் ஷார்ட்டான ஒரு வீடியோ எடுங்க. ஷார்ட்டான ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட் 40 செகண்ட் 50 செகண்ட் வீடியோ எடுத்து நீங்க வந்து எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடலாம், இல்லாட்டி வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் போடணும்னா ஷார்ட் வீடியோ எடுத்து போடுங்க. எந்த விதமான எங்கேயுமே லிங்க் போஸ்ட் அது மாதிரி ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஜஸ்ட் உங்களோட ரெகுலர் பேசிஸ்ல வந்து உங்களோட வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா நீங்க வர நாட்கள்ல பர்சனல் பிராண்டா உருவாகலாம். எல்லாருமே வந்து உங்களை ஐடென்டிஃபைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்ட் சேலிங் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ப்ரமோஷன் பண்றீங்கன்னா உங்களை வந்து கவனிப்பாங்க, உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரீசன் எல்லா ஒரு விஷயம் நீங்க வந்து வீடியோஸ் மூலியமா சொல்றீங்க. ஏன்னா கஸ்டமர் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி வீடியோ மூலியமா கம்யூனிகேட் பண்ணுங்களா எல்லாருக்குமே வந்து அந்த விஷயங்கள் எல்லாருமே ஈஸியா புரியும், ஈஸியா தெரியும். சோ தட் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு பர்சனல் பிராண்ட் உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா போயிட்டு வீடியோஸ் எடுத்து போடுங்க. நீங்க இன்சூரன்ஸ் சேல் பண்றீங்களா, இல்லாட்டி சேலிங் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா, நீங்க எதுல வேணாலும் இருங்க, போயிட்டு வீடியோஸ் எடுத்து எல்லா இடத்துலயும் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்க. அது மூலியமா வர நாட்களை நீங்களும் பர்சனல் பிராண்டா உருவாக்கலாம். எல்லாருமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வேல்யூ கொடுப்பாங்க. நீங்களும் சொல்ற விஷயங்கள் எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க பர்சனல் பிராண்டா உருவாக்கணும்னா போயிட்டு வீடியோஸ் எடுத்து போடுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிஷம் வீடியோ போடலாம், மோர் தென் 1 மினிட் வீடியோ கூட போடலாம். அதே மாதிரி அதுல ரீல்ஸ் இருக்கு, 15 செகண்ட் 13 செகண்ட் அது மாதிரி வந்து நீங்க வந்து வீடியோஸ் போடலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்ல போயிட்டு அன்லிமிட்டெட் நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் வீடியோஸ் எடுத்து போடலாம். யூடியூப்லயும் ஜஸ்ட் வந்து ஷார்ட் வீடியோ எடுத்து போடலாம், லாங் வீடியோ எடுத்து போடலாம். அதே மாதிரி வந்து நீங்க இப்போ வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கிட்டத்தட்ட 30 செகண்ட் வீடியோ நீங்க வந்து செட் பண்ணலாம், 1 நிமிட் வீடியோ கூட செட் பண்ணலாம். கண்டினியூஸா செட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது மாதிரியான எல்லா இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எங்க எல்லாருமே நீங்க வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க போயிட்டு வீடியோஸ் எடுத்து போடுங்க. ஓகே, நீங்க வீடியோஸ் எடுத்து போடுங்களா எல்லாருமே பார்ப்பாங்க. உங்களோட சேனல்ல உங்களோட சோஷியல் நெட்வொர்க்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மூலியமா வர நாட்கள்ல நீங்களும் சோஷியல் நெட்வொர்க்ல பர்சனல் பிராண்டா உருவாகலாம். நீங்களும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும், எல்லாருமே வேல்யூ கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் பர்சனல் பிராண்டா உருவாகலாம். ஓகே, போயிட்டு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வர நாட்கள்ல நீங்களும் வந்து சூப்பர் டூப்பர் லெவல்ல உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லா ஒரு விஷயமும் நீங்க வந்து சூப்பரா பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லா ஒரு விஷயமும் வீடியோஸ் மூலியமா டிஜிட்டல் மூலியமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் மூலியமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க போயிட்டு கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட்.